வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். முதலமைச்சர் விஜய், நடிகை த்ரிஷா ஆகியோரை பற்றி கண்ணிய குறைவாக பேசியதாக குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை கைது செய்து தஞ்சாவூருக்கு அழைத்துச் செல்லும் காவல்துறை. உதயநிதியின் பேச்சும் அவரை கைது செய்ததும் கண்டிக்கத்தக்கவை என்று பாமக தலைவர் அன்புமணி கருத்து. தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் ஆக்கப்பூர்வ அரசியலை முன்னெடுக்க வேண்டுகோள். அரசியல் கருத்து வேறுபாடுகளை கைது நடவடிக்கை மூலம் கையாளும் போக்கை கைவிட வேண்டும். தமிழக அரசுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தல். திமுகவை எதிர்கொள்ள துணிச்சலின்றி அடக்குமுறைகளில் தாவேக அரசு ஈடுபடுவது சட்டத்திற்கு புறம்பானது. நாடாளுமன்றத்தின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் நெருக்குதலாலேயே பெட்ரோலுடன் எத்தனால் கலந்து விற்கப்படுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. எத்தனால் விவகாரம் குறித்து பேச வலியுறுத்தி பிரதமர் இல்லம் நோக்கி ஆம் ஆத்மி கட்சியினர் பேரணி. உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டித்து திமுகவினர் மாநிலம் முழுவதும் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம், கடையடைப்பு. போக்குவரத்து முடங்கியதால் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினருடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை. இனி விரிவான செய்திகளை காணலாம். முதலமைச்சர் விஜய், நடிகை த்ரிஷா ஆகியோரை கண்ணிய குறைவாக இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக கூறி தஞ்சாவூரில் பதியப்பட்டுள்ள வழக்கின் அடிப்படையில் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். காவிரியில் உரிமை நீரை பெற்று தரவும், கர்நாடகத்தில் மேகதாட்டு அணை கட்டுவதை தடுக்கவும், கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யவும் வலியுறுத்தி தஞ்சாவூரில் திமுக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காவிரியில் தண்ணீர் வராதது, தமிழ்நாட்டில் நிலவும் கடும் வறட்சி, விவசாயிகளின் துன்பம் ஆகியவை குறித்து உதயநிதி பேசினார். பேச்சின் இடையே அங்கு கூடி நின்ற திமுகவினர் த்ரிஷா என்று கூறி முழக்கமிட்டனர். அதன்பின் பேச்சை தொடர்ந்த உதயநிதி, அதிலே தண்ணீர் வரவில்லை என்பதுதான் முதலமைச்சரின் ஒரே கவலை என்று கூறினார். நீங்கள் வேறு எதையும் நினைக்க வேண்டாம், காவிரியில் தண்ணீர் வரவில்லை என்பதை தான் முதலமைச்சரின் ஒரே கவலை என்று தெரிவித்தார். உதயநிதியின் இந்த பேச்சு இரட்டை அர்த்தம் கொண்டது என்றும், இது முதலமைச்சர் விஜய், நடிகை த்ரிஷா ஆகியோரின் கண்ணியத்துக்கு எதிரானது என்றும் கூறி உதயநிதிக்கு எதிராக தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் தாவேக மகளிரணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இதேபோல் தேசிய மகளிர் ஆணையத்துக்கும் தாவேக சார்பில் புகார் அளிக்கப்பட்டு உள்ளது. உதயநிதியின் பேச்சை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் தாவேகாவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தஞ்சாவூர் காவல்துறையினர் இன்று காலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள உதயநிதியின் வீட்டிற்கு வந்தனர். தாவேக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் உதயநிதியை கைது செய்ய வந்துள்ளதாக கூறினர். இதுகுறித்து வழக்கறிஞர்களுடன் கலந்து பேசி முடிவெடுப்பதாக உதயநிதியின் குடும்பத்தினர் கூறினர். இதனிடையே தகவல் அறிந்த திமுகவினர் காவல்துறையினரை கண்டித்து முழக்கமிட்டனர். இதையடுத்து அவர்களை வண்டியில் ஏற்றி காவல்துறையினர் அங்கிருந்து அழைத்துச் சென்றனர். பின்னர் உதயநிதியை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி தஞ்சாவூருக்கு கொண்டு செல்கின்றனர். அவருடன் திமுகவின் மா. சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் சேகர்பாபு உள்ளிட்டோரும் அந்த வாகனத்தில் செல்கின்றனர். உதயநிதியை காவல்துறையினர் கைது செய்ததை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். உதயநிதியை தஞ்சாவூருக்கு கொண்டு செல்லும் வழியெங்கும் வாகனங்களை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதேபோல் உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தில்லியில் நாடாளுமன்றத்துக்கு வெளியே திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உதயநிதியை கண்டித்து தாவைக்காவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உதயநிதியின் பேச்சும் அதற்காக அவரை கைது செய்ததும் கண்டிக்கத்தக்கவை என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்து உள்ளார். தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் ஆக்கப்பூர்வ அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டு உள்ளார். அன்புமணி விடுத்துள்ள அறிக்கையில், மேகதாட்டு அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சாவூரில் திமுக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் முதலமைச்சர் விஜய் குறித்து உதயநிதி பேசியதும், அதற்காக அவரை கைது செய்துள்ளதும் கண்டிக்கத்தக்கவை என குறிப்பிட்டு உள்ளார். இரண்டும் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும் தெரிவித்து உள்ளார். தஞ்சாவூர் போராட்டத்தில் உதயநிதி பேசிய பேச்சு கண்ணியமற்றது என்றும், அதே நேரத்தில் உதயநிதியை இவ்வளவு அவசரமாக கைது செய்ய வேண்டிய தேவையில்லை என்றும் தெரிவித்து உள்ளார். நண்பகல் 12 மணி வரை அவரை கைது செய்வதை தவிர்க்கும்படி உயர்நீதிமன்றமே அறிவுறுத்திய பிறகும் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பில் இருக்கும் ஒருவரை, அதுவும் நாளை சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் கைது செய்ய வேண்டிய அவசரம் இல்லை என்றும் குறிப்பிட்டு உள்ளார்.
தமிழகத்தின் தலையாய் பிரச்சனைகளில் கூட காட்டாத அவசரத்தை இந்த கைது நடவடிக்கைகளில் அரசும் காவல்துறையும் காட்டியுள்ளதாக குறிப்பிட்டு உள்ளார். தமிழ்நாட்டில் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் ஏராளமாக உள்ளன. அவற்றை தீர்ப்பதில்தான் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் அக்கறை காட்ட வேண்டுமே தவிர இதுபோன்ற செயல்களில் இல்லை என்று தெரிவித்து உள்ளார். ஜனநாயக மரபுகளையும் கருத்து சுதந்திரத்தையும் மதித்து அரசியல் கருத்து வேறுபாடுகளை கைது நடவடிக்கைகள் மூலம் கையாளும் போக்கை கைவிட வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தி உள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தனது சமூக வலைதள பக்கத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது செய்ததை கண்டித்து பதிவிட்டு உள்ளார். அதில் ஒரு ஜனநாயக நாட்டில் கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்துவது அடிப்படை ஜனநாயக உரிமை என்று தெரிவித்து உள்ளார். கைது நடவடிக்கையை தீர்வாக கருதுவது ஜனநாயக மரபுகளுக்கு ஏற்றதல்ல என்றும், கருத்துக்களை ஒடுக்குவதற்காக காலனித்துவ ஆட்சி காலத்தில் பல்வேறு அடக்குமுறை சட்டங்கள் பயன்படுத்தப்பட்டன என்றும் குறிப்பிட்டு உள்ளார். அண்மையில் ராணிப்பேட்டையில் செய்தியாளர்கள் தாவிக்கு நிர்வாகிகளால் தாக்கப்பட்டது தொடர்பாக இதுவரை உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சியினர் கருத்து தெரிவித்ததுடன் உடனடியாக கைது செய்வது சட்டத்தின் சமநிலையான தாக்கம் குறித்த கேள்விகளை எழுப்புவதாக தெரிவித்து உள்ளார். ஜனநாயக மரபுகளையும் கருத்து சுதந்திரத்தையும் மதித்து அரசியல் கருத்து வேறுபாடுகளை கைது நடவடிக்கைகள் மூலம் கையாளும் போக்கை கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு உள்ளார். திமுகவை எதிர்கொள்ள துணிச்சலின்றி இப்படியான அடக்குமுறைகளில் தாவேக அரசு ஈடுபடுவது சட்டத்திற்கு புறம்பானது என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அதில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை தனிப்பட்ட முறையில் பழிவாங்க வேண்டும் என்றால் அரசு வழக்கு தொடுக்கட்டும் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கட்டும் என்றும் தெரிவித்து உள்ளார். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுகவை எதிர்கொள்ள துணிச்சலின்றி இப்படியான அடக்குமுறைகளில் தாவேக அரசு ஈடுபடுவது சட்டத்திற்கு புறம்பானது என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நாளை தொடங்க உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவரை பங்கேற்க விடாமல் தடுப்பதற்காகவே கைது செய்வது அப்பட்டமான கோழைத்தனம் என்றும் குறிப்பிட்டு உள்ளார். அமெரிக்காவின் நெருக்குதலாலேயே பெட்ரோலுடன் எத்தனால் கலந்து விற்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள ஆம் ஆத்மி கட்சி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் இல்லம் நோக்கி பேரணியாக புறப்பட்டு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டார். பெட்ரோலிய இறக்குமதியை குறைக்கும் வகையிலும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்கும் வகையிலும் பெட்ரோலுடன் 20 விழுக்காடு எத்தனால் கலந்து விற்கப்படுகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் என்ஜின்கள் பழுதடைவதாகவும் 1/5 பங்கு எத்தனாலை கலந்த பெட்ரோலின் விலையும் 100 விழுக்காடு பெட்ரோல் விலையும் ஒரே போல்தான் உள்ளதாகவும் விமர்சனம் எழுந்து உள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலின் விலையை குறைத்து நிர்ணயிக்கலாம் அல்லவா என்று ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வினவி உள்ளார். அதே போல கரும்பு சர்க்கரை, மக்காச்சோளம், அரிசி ஆகியவற்றை எத்தனால் தயாரிக்க பயன்படுத்தினால் மக்களுக்கு உணவுப் பொருள் திண்டாட்டம் ஏற்படும் என்றும் ஒரு சாரார் கூறி உள்ளனர். இந்நிலையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் விவகாரம் தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் பிரதமர் இல்லம் நோக்கி பேரணியாக சென்றனர். அப்போது பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் அமெரிக்க அதிபர் டிரம்பின் நெருக்குதலால்தான் மக்கள் மீது எத்தனால் திணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். அமெரிக்காவிடம் இருந்து எத்தனால் வாங்குவதையும் அதை நம் நாட்டு மக்களிடம் திணிப்பதையும் அரசு நிறுத்த வேண்டும் என்று வினவி உள்ளார். இது தொடர்பாக பேசுவதற்கு பிரதமர் தன்னை அழைப்பார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அவர் தன்னை சந்தித்து பேசும் வரை போராட்டம் தொடரும் என்று கூறினார். அப்போது பேசிய ஆம் ஆத்மி தலைவர் அனுராக் தண்டா எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்படுத்தியதால் 30 கோடி வாகனங்களின் என்ஜின் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்தார். இது பற்றி பிரதமர் மோடி எதையுமே கவனிக்கவில்லை என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டு நம்மீது எத்தனால் திணிக்கப்படுவதாகவும் இது சரியல்ல என்றும் குற்றம் சாட்டினார். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டித்து மாநிலம் முழுவதும் திமுகவினர் சாலை மறியலிலும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு உள்ளனர். தஞ்சாவூரில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய உதயநிதி முதலமைச்சர் விஜயையும் நடிகை த்ரிஷாவையும் அவதூறாக பேசியதாக கூறி அவரை சென்னையில் கைது செய்து தஞ்சாவூருக்கு கொண்டு செல்கின்றனர். உதயநிதியை கொண்டு செல்லும் வழியெங்கும் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டு உள்ளனர். இந்த தகவல் அறிந்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் சாலை மறியலிலும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு உள்ளனர். அரக்கோணத்தில் உள்ள கூட்டுறவு துணை பயிற்சி நிலையத்தில் மாணவர்களுக்கான முழுநேர கூட்டுறவு பட்டய பயிற்சி வகுப்பினை அமைச்சர் காந்திராஜ் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள கூட்டுறவு துணை பயிற்சி நிலையத்தில் மாணவர்களுக்கான முழுநேர கூட்டுறவு பட்டய பயிற்சி வகுப்பு தொடக்க விழா மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் நடைபெற்றது.
விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கான முழுநேர கூட்டுறவு பட்டய பயிற்சி வகுப்பினை தொடங்கி வைத்து பாட புத்தகங்கள் வழங்கி மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்வில் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் பிரபாகரன், தமிழ்நாட்டு கூட்டுறவு ஒன்றியத்தின் கூடுதல் பதிவாளர் முருகன், வேலூர் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் முதல்வர் ஏழுமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரக்கோணம் SRK பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் புதிய பயணிகள் நிழற்கூடம் அமைப்பதற்கான பணியை அமைச்சர் காந்திராஜ் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் SRK பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பயணிகள் நிழற்கூடை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் லட்சுமி பாரி, நகர செயலாளர் ரமேஷ், நகர்மன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ், நரசிம்மன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மின் தடங்கல்களை சரிசெய்ய குழுக்கள் மற்றும் ரோந்து வாகனங்கள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக தாவைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் மின்தடை நீக்கும் ரோந்து வாகனங்களின் தொடக்க விழா நடைபெற்றது. இதனை பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் ரவி கொடியசைத்து தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மின் தொடர்பான பிரச்சனைகளை ஓரளவு சரி செய்து வந்த நிலையில் தற்போது இதன் மூலம் முழுமையாக சரி செய்யப்பட்டு மின்தடை இல்லாமல் மின் விநியோகம் செய்யப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் மின்துறை செயற்பொறியாளர் பாண்டியன், உதவி செயற்பொறியாளர் பன்னீர்செல்வம், நகர் செயலாளர் கோபி உள்ளிட்ட மின்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மதுரை வைகை ஆற்றில் நாம் தலைவர் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை தலைமையில் ஏராளமான தன்னார்வலர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். மதுரை வைகை ஆற்றில் நாம் தலைவர் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை தலைமையில் தூய்மை பணி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் சீருடை அணிந்து கையுறைகளுடன் வைகை ஆற்றுக்குள் இறங்கி பிளாஸ்டிக் உள்ளிட்ட மக்காத குப்பைகளை அகற்றினர். மேலும் சிம்மக்கல் தரைப்பாலம் பகுதியில் தேங்கியிருந்த ஆகாய தாமரைகளை JCB இயந்திரங்கள் மூலம் அகற்றி தூய்மைப்படுத்தினர். தூத்துக்குடி அருகே பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த கிணற்றை அமைச்சர் ஜெகதீஸ்வரியின் குடும்பத்தினர் வேலி போட்டு அடைத்து மிரட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் பனைவிளை கிராமத்தில் உள்ள கிணற்றை அக்கிராம மக்கள் பொது கிணறாக கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வந்து உள்ளனர். இந்நிலையில் அப்பகுதி அமைச்சர் ஜெகதீஸ்வரியின் தாத்தா காலத்தில் அவரது குடும்பத்தினருக்கு கொடுக்கப்பட்டது என்றும் அந்த இடம் ஜெகதீஸ்வரி குடும்பத்தினருக்கு சொந்தமானது என்ற பட்டா தங்களிடம் உள்ளது என கூறி அமைச்சர் ஜெகதீஸ்வரியின் தந்தை மற்றும் அவரது உறவினர்கள் ஊர் மக்கள் பயன்படுத்தி வந்த பொது கிணற்றை முள்வேலி கொண்டு அடைத்து விட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அமைச்சரிடம் ஊர் பொதுமக்கள் முறையிட்டும் முறையான பதிலளிக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கிணறு ஊர் பயன்பாட்டிற்கு வேண்டுமென கூறி முள்வேலியை அகற்றியுள்ளனர். இந்நிலையில் அமைச்சர் ஜெகதீஸ்வரியின் உறவினர்கள் மீண்டும் முள்வேலி அமைத்து அந்த கிணற்றிற்கு போகும் பாதையை அடைத்ததுடன் காவல்துறையினர் கொண்டு மிரட்டுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து உள்ளனர். இதனால் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பூவிருந்தவள்ளியில் பள்ளி அருகே முறையான திட்டமிடல் இன்றி நடைபெறும் கால்வாய் பணியால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி நகராட்சி சார்பில் பள்ளி அருகே மழைநீர் வடிகால் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வரும் பெற்றோர்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். மேலும் முறையான திட்டமிடல் இன்றி நடைபெறும் இப்பணியால் கால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் பள்ளி மாணவர்கள் விழும் அபாயமும் நிலவுகிறது. எனவே மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்து உள்ளனர். தென்காசியில் உள்ள பாரம்பரிய கோவில்களில் இரவு நேரங்களில் திருவிழாக்களை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் உறவின்முறை கூட்டமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து உள்ளனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தமிழ்நாடு நாடார் உறவின்முறை கூட்டமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்து உள்ளனர். அதில் தென்காசியில் உள்ள பாரம்பரிய கோவில்களில் நடைபெறும் திருவிழாவில் இரவு நேரங்களில் சாமக்கொடை, கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடத்த விடாமல் நீதிமன்றம் உத்தரவு என்கிற பெயரில் காவல்துறையினர் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிப்பதால் இரவு 10 மணிக்குள் நிகழ்ச்சிகளை முடிக்கும் நிலை இருந்து வருவதாக தெரிவித்து உள்ளனர். எனவே பாரம்பரிய கோவில்களில் கரகாட்டம் உள்ளிட்ட இரவு நேர கிராமிய நிகழ்ச்சிகளை இரவு 12 மணி வரையில் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளனர்.
எல்லா காவல் நிலையங்களிலையும் நைட்டு 10 மணிக்கு மேலே எந்த நிகழ்ச்சியும் நீங்கள் ஆடல் பாட்டு நிகழ்ச்சியோ பாட்டு கச்சேரியோ நடத்தக்கூடாதுங்க ஒரு சட்டத்திட்டத்தை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்லேருந்து இந்த மாதிரி ஆர்டர் இருக்குது, அதனால் நாங்கள் நடத்த அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி 10 மணிக்கு மேலே இன்னைக்கு எந்த ஊர்லேயுமே இன்னைக்கு நடத்துவதற்கு அனுமதிக்க மாட்டேங்காங்க. ஆனால் ஒரு சில ஊர்களில் மனிதாயமான அடிப்படையில் நைட்டு 11 மணி வரை கூட சில இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. திருக்கழுக்குன்றம் அருகே தந்தையை ஏமாற்றி நிலத்தை பறித்து கொண்டதாக அவரது சொந்த மகன் மீது தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்து உள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே குன்னத்தூரைச் சேர்ந்த நடராஜனுக்கு 5 மகள்களும் ரங்கநாதன் என்ற மகனும் உள்ளனர். இந்நிலையில் நடராஜனுக்கு சொந்தமான 40 சென்ட் நிலம் இருந்து உள்ளது. இதற்கிடையே கடந்த 1 மாதத்திற்கு முன் நடராஜனின் மனைவி யசோதா இறந்து உள்ளார். தனது தாயின் இறப்பு சான்றிதழ் பெறுவதாக சொல்லி தந்தை நடராஜனை மகன் ரங்கநாதன் திருக்கழுக்குன்றம் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று தனது தந்தை பெயரில் இருந்து 40 சென்ட் நிலத்தை ஏமாற்றி பத்திரப்பதிவு செய்து கொண்டார். மேலும் அந்த பத்திரப்பதிவை அடிப்படையாக கொண்டு மகன் ரங்கநாதன் அதே குன்னத்தூரைச் சேர்ந்த ஒருவருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தந்தை நடராஜனை வீட்டை விட்டு வெளியேறும்படி மகன் ரங்கநாதன் கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த நடராஜன் தனது மகள்களிடம் இதுகுறித்து தெரிவித்து உள்ளார். இதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தந்தை நடராஜன் புகார் மனு அளித்து உள்ளார். மேலும் சதுரங்கப்பட்டினம் காவல் நிலையத்திலும் புகார் செய்து உள்ளார். இது தொடர்பாக திருக்கழுக்குன்றம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் தடை மனுவும் அளித்து உள்ளனர். நான் உங்களை நம்பிதான் இருக்கிறேன், நீங்க தான் சார் காப்பாத்தி கொடுக்கணும் எல்லாத்தையும். யாரோட சொத்து இது? யார் பேர்ல இருக்கு? இது 85 சென்ட் சார். இது 89 சென்ட் மொத்தத்துல. 45 எங்க அப்பா கூட பிறந்தவங்க. சென்னை வேளச்சேரியில் பிரதான சாலையில் உள்ள 750 சதுர அடி இடத்தை விற்பனை செய்வதாக கூறி 57 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக நிலத்தின் உரிமையாளர் லிங்க பெருமாள் மீது பாதிக்கப்பட்டவர் வேளச்சேரி காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் அளித்து உள்ளார். சென்னை வேளச்சேரியை சேர்ந்த ராகுல்குமார் என்பவர் கடந்த மே மாதம் வேளச்சேரி பிரதான சாலையில் 750 சதுர அடியில் உள்ள இடத்தை பார்வையிட்டு பின்னர் இடத்தின் உரிமையாளரான லிங்க பெருமாளிடம் பேசி இடத்தின் விலையை 1,12 லட்சத்துக்கு விலை பேசி முடித்து உள்ளார். இதைத் தொடர்ந்து இடத்தின் உரிமையாளரிடம் ராகுல்குமார் வெள்ளலிங்கம் பார்ப்பதற்காக இடத்தின் ஆவணத்தை கேட்டு உள்ளார். அப்போது அவரிடம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வெள்ளங்கம் ஏதேனும் உள்ளதா என்று ராகுல்குமார் சரிபார்த்து உள்ளார். அப்போது ஆதித்யா கேபிட்டல் பைனான்ஸ் என்ற தனியார் நிறுவனத்தில் லிங்கபெருமாள் இடத்தின் ஆவணத்தை அடமானம் வைத்து உள்ளதும் அதன் மூலம் பெற்ற கடனில் இன்னும் கொடுக்க வேண்டிய தொகை 43 லட்சம் ரூபாய் நிலுவையில் உள்ளது என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அடமானம் வைத்துள்ள தொகையை கட்டி முடித்துவிட்டு இடத்தை கொடுக்குமாறு ராகுல்குமார் உரிமையாளர் லிங்க பெருமாளிடம் தெரிவித்து உள்ளார். அதற்கு அவர் இடத்திற்கு கொடுக்க வேண்டிய தொகையில் பாதி பணமாக நிதி நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய 43 லட்சம் ரூபாய் மேற்கொண்டு 10 லட்சம் ரூபாய் தனக்கு வேண்டுமென லிங்க பெருமாள் ராகுல்குமாரிடம் கேட்டு உள்ளார். இதையடுத்து கடந்த மே மாதம் 14ஆம் தேதி இப்பணத்தை ராகுல்குமார் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரின் வங்கி கணக்குகளில் இருந்து லிங்க பெருமாள் வங்கி கணக்கிற்கு அனுப்பி உள்ளார். இதன் பின்னர் பணம் கொடுத்த ஆதாரமாக இடத்தின் சாவியை ராகுல்குமாரிடம் லிங்க பெருமாள் கொடுத்துவிட்டு 2 நாட்களில் இடத்தின் ஆவணத்தை மீட்ட பிறகு ஆவணத்தை கொடுப்பதாக தெரிவித்து உள்ளார். இதைத் தொடர்ந்து நிலத்தின் உரிமையாளர் ஆவணத்தை 45 நாட்கள் கேட்டு அலைக்கழிப்பதாகவும் தான் குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவன் என்று கூறிய அவர் பிரபல ரவுடிகள் பெயரை சொல்லி மிரட்டியதாக ராகுல்குமார் தெரிவித்து உள்ளார். தன்னுடைய பணத்தை பெற்றுத்தர வேளச்சேரி காவல் நிலையத்தில் ராகுல்குமார் புகார் அளித்து உள்ளார். தன்னிடமிருந்து 57 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக வேளச்சேரியை சேர்ந்த லிங்கபெருமாள் மீது ராகுல்குமார் சரமாரி குற்றம் சாட்டினார். எங்க எந்த ப்ராப்பர்ட்டிக்குமே 5,000 10,000 மேலே தரமாட்டாங்க டாக்குமெண்ட் கொடுக்க. நீங்க 1 லட்ச ரூபா கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்டா, இல்ல நீங்க 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா தான் ஏன்னா 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு உங்களால கொடுக்க முடியாதா? அப்ப அந்த தகுதி இருக்கிறவங்க தான் நான் அந்த பேப்பர் கொடுப்பேன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் நம்மளே திருப்பி கேட்கறாங்க. சோளிங்கரில் சார்பு நீதிமன்றம் உடனடியாக அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் சார்பு நீதிமன்றம் அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் அதற்கான நிதியை தமிழக அரசு உடனடியாக ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் நரசிம்மன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து சங்க தலைவர் நரசிம்மன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சோளிங்கரில் சார்பு நீதிமன்றம் அமைப்பதற்கான நிதியை தமிழக அரசு ஒதுக்கி நீதிமன்றம் செயல்பட தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்து உள்ளார்.
ஓமலூர் சரபங்கா ஆற்று பாலத்தின் கீழ் அழுகிய நிலையில் ஆண் ஒருவரின் சடலத்தை காவல்துறையினர் மீட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சரபங்கா ஆற்று பாலத்தின் கீழே உள்ள சாக்கடை நீரில் கடும் துர்நாற்றம் வீசியதை அடுத்து அப்பகுதி பொதுமக்கள் அங்கு சென்று பார்வையிட்டனர். அப்போது அங்கு 50 வயது அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் அழுகிய நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து பொதுமக்கள் ஓமலூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொள்ளிடம் ஆற்றில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தண்ணீர் இல்லாததால் ஆடிப்பெருக்கு விழாக்களை இழந்து காணப்பட்டது. அரியலூர் மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தண்ணீர் இல்லாமல் வறண்டு மணல் திட்டுகளாக இருந்தது. ஆற்றின் நடுவே புதுமண தம்பதியர் காதோலை, கருகமணி, பச்சரிசி, பழங்கள், திருமண மாலைகள், மாங்கல்யம் ஆகியவற்றை வைத்து பூசை செய்து நிலத்தையும் சூரியனையும் வணங்கி நீரில் மாலைகளை விட்டு புதிய தாலி கயிறுகளை மாற்றி சென்றனர். இந்நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் குறைவான தம்பதிகளை வருகை புரிந்து வழிபாடு செய்தனர். மேலும் காவிரியில் தண்ணீர் இல்லாததால் ஆடிப்பெருக்கு விழா களையிழந்து காணப்பட்டது. வானகரத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளை ஒட்டி 1 லட்சம் பனை விதைகள் நடும் விழா நடைபெற்றது. சென்னை வானகரம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளை ஒட்டி 1 லட்சம் பனை விதைகள் நடும் விழா கிரீன் டீம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் மேத்யூ ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு பனை விதைகளை நடும் பணியை தொடங்கி வைத்தார். இதில் சினிமா சண்டை பயிற்சியாளர் ஜாக்வார் தங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பனை விதைகளை நடவு செய்ததுடன் மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதன் பின்னர் அவர் பேசிய போது முதலமைச்சர் விஜய் படங்கள் மூலம் தனக்கு பல விருதுகள் கிடைத்துள்ளதாகவும் விஜய் சிறப்பாக நடனமாடுவார் என்றும் புகழாரம் சூட்டினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான ஆசிரியர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான மாணவிகள் கலந்து கொண்டனர். வேலூரில் வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 45 சவரன் தங்க நகை மற்றும் 2 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஏரியூரைச் சேர்ந்தவர்கள் முனிரத்தினம், அம்பிகா தம்பதியர். இதில் அம்பிகாவின் கணவர் வீட்டின் இல்லாத நேரத்தில் தனியாக வசித்து வந்து உள்ளார். இதன் பின்னர் அவர் வீட்டை பூட்டிக் கொண்டு மகனை பார்ப்பதற்காக செங்கல்பட்டிற்கு சென்று உள்ளார். அப்போது அம்பிகாவின் வீட்டின் பூட்டை புகுந்த மர்ம நபர்கள் பூஜை அறையில் இருந்த 45 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பித்து சென்று உள்ளனர். இதைத் தொடர்ந்து காலை அம்பிகாவின் வீட்டு மாடியில் வாடகைக்கு குடியிருக்கும் பாலாஜி கீழே வந்தார். அப்போது வீட்டின் கதவு பூட்டு உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து இதுகுறித்து அம்பிகாவிற்கு செல்போனில் தகவல் தெரிவித்தார். இதுகுறித்து அம்பிகா சத்வாச்சாரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். கொள்ளை திருட்டு எச்சரிக்கை மணியை ஆப் செய்துவிட்டு சென்றதால் விபரீதம் நிகழ்ந்ததாக அம்பிகா வேதனையுடன் தெரிவித்தார். தொழிலதிபரை மிரட்டி 40 லட்சம் ரூபாய் பெற்ற காவல் ஆய்வாளரை காவல்துறையினர் பல மணி நேர விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்டனர். சென்னை பரங்குமலை காவல் ஆய்வாளராக பணியாற்றியவர் புகாரி. இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்தவர். இவர் மீது தற்போது சென்னை பெருநகர் காவல் ஆய்வாளர் அலுவலகத்தில் சவுகார்பேட்டையைச் சேர்ந்த அனில்குமார் தொழிலதிபர் புகார் அளித்து உள்ளார். அதில் தன்னிடம் புகாரி என்ற காவல் ஆய்வாளர் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் சிக்கி விடுத்து விடுவேன் என கூறி தன்னிடம் 40 லட்சம் ரூபாய் வரை மிரட்டி சிறிது சிறிதாக வாங்கியுள்ளார் என்று தெரிவித்து உள்ளார். இது தொடர்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் விசாரணை நடத்த உத்தரவிட்டார். இதன்படி பல மணி நேர விசாரணைக்கு பின் அவர் தற்போது கைது செய்யப்பட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. வேலூரில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்வதால் ஓரளவு வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியுள்ளது. வேலூரில் வெயில் வாட்டி விதைத்த நிலையில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்வதால் ஓரளவு வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திடீர் மழையின் காரணமாக சாலையில் சென்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகள் செய்வதறியாது மழையில் நினைந்தவாறு பரிதவிப்புடன் சென்றனர். இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்து உள்ளனர். இனி வருவது திரையுலக செய்திகள். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடிகை சாய் பல்லவி சாமி தரிசனம் செய்தார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடிகை சாய் பல்லவி சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்தார்.
இதில் முன்னதாக அவர் சம்பந்த விநாயகர், அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலை அம்மன் ஆகியோரை சாமி தரிசனம் செய்தார். இதன் பின்னர் அம்மன் சன்னதியில் இருந்து வெளியே வந்த அவருக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அவருடன் பக்தர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் செல்ஃபி புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். மூன்றாவது மற்றும் கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டியில் பாகிஸ்தான் அணி டாஸ் வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்து உள்ளது. பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 ஒருநாள் 3 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. இதில் ஒருநாள் தொடரை 2-1 என்ற புள்ளிகள் கணக்கில் இலங்கை கைப்பற்றியது. இதையடுத்து நடைபெற்ற 2 20 ஓவர் போட்டிகளிலும் இலங்கை வென்றது. இதன் மூலம் 2-0 என்ற புள்ளிகள் கணக்கில் 20 ஓவர் தொடரையும் இலங்கை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் இலங்கை பாகிஸ்தான் இடையேயான மூன்றாவது மற்றும் கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டிக்கான டாஸ் போடப்பட்டது. அதில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணியின் கேப்டன் முனிஃபா அலி பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதன்படி இலங்கை அணி முதலில் பேட்டிங் செய்து வருகிறது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,05,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 13,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 400 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,15,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,35,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 31 புள்ளிகள் குறைந்து 78,608 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 211 புள்ளிகள் குறைந்து 24,563 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். முதலமைச்சர் விஜய், நடிகை த்ரிஷா ஆகியோரை பற்றி கண்ணிய குறைவாக பேசியதாக குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை கைது செய்து தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லும் காவல்துறை. உதயநிதியின் பேச்சும் அவரை கைது செய்ததும் கண்டிக்கத்தக்கவை என்று பாமக தலைவர் அன்புமணி கருத்து. தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் ஆக்கப்பூர்வ அரசியலை முன்னெடுக்க வேண்டுகோள். அரசியல் கருத்து வேறுபாடுகளை கைது நடவடிக்கை மூலம் கையாளும் போக்கை கைவிட வேண்டும். தமிழக அரசுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தல். திமுகவை எதிர்கொள்ள துணிச்சலின்றி அடக்குமுறைகளில் தாவேக அரசு ஈடுபடுவது சட்டத்திற்கு புறம்பானது. நாடாளுமன்றத்தின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் நெருக்குதலாலேயே பெட்ரோலுடன் எத்தனால் கலந்து விற்கப்படுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. எத்தனால் விவகாரம் குறித்து பேச வலியுறுத்தி பிரதமர் இல்லம் நோக்கி ஆம் ஆத்மி கட்சியினர் பேரணி. உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டித்து திமுகவினர் மாநிலம் முழுவதும் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம், கடையடைப்பு. போக்குவரத்து முடங்கியதால் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினருடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.